ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய 25 வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் பலவிதமான ஏஜென்ட்ஸை பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன், அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன். ஆல் இந்தியா டாப் அப்படின்னு சொல்ல இன்சூரன்ஸ்ல கார்பரேட் கிளப் மெம்பர்னுவாங்க. இதுல நான் 2010ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் டாப் ஏஜென்ட்ஸ் லைக் பரத் பாரேகே, பரத் ஷா, ஜோஷி, ஆல் இந்தியா இருக்கிற நம்பர் 1ல இருக்கிற ஆட்கள் கூட பழக சொல்ல, அதே நேரத்துல ஆல் இந்தியா டிராவல் பண்ணி பல மீட்டிங் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்ல நான் பேசியிருக்கிறேன். அங்கேயே பல விதமான ஏஜென்ட் பார்த்திருக்கிறேன். இங்க பார்த்ததுல ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி. இங்க எதை சொல்ல வரேன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த டைப்ல இருக்கிறீங்க, எங்க இருந்து எங்க சுவிட்ச் ஆகணும் அப்படின்னு தன்னை நீங்க முதல்ல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா என்ன நான் நிறைய முறை மேட்ச் பண்ணி பார்த்திருக்கிறேன், எங்க இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்ப நான் பார்த்த வகையில ஒரு 5 விதமான ஏஜென்ட்ஸ் பார்க்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு டிக் யுவர் செல்ஃப் அப்படின்ற சப்ஜெக்ட்ல தான் பேசலான்ங்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எங்க இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஏன்னா தன்னை உணர்ந்தால்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை கரெக்ட் பண்ணின்னு போக முடியும் அப்படின்றதுல நான் நிறைய உறுதியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றத பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா தெரியாது அப்படின்றத ஒத்துக்குன்னு எது தெரியுமோ அதை கத்துக்குன்னு அடுத்த லெவல் போனா யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. சோ ஒன்ஸ் அகைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ஏஜென்ட்ஸ் நான் பாக்குறேன் ஆல் இந்தியால. நீங்க உங்க பிரான்ச்ல பார்க்கலாம், உங்க பக்கத்திலே பார்க்கலாம். எங்கேயுமே நிலையா ஒரு ஜாப்ல இருக்க மாட்டாங்க. கீப் ஆன் ஸ்கிப்பிங். ஏதேதோ அடுத்து 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 அடுத்துன்னு தேடினே இருப்பாங்க, கத்துக்கினே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. எப்ப கேட்டாலும் வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஆனா இன்சூரன்ஸ்லயே இருப்பாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப கீப் ஆன் ஸ்கிப்பிங். அப்ப ஏன் இந்த கீப் ஆன் ஸ்கிப்பிங் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். முதல்ல உள்ள வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 பேரை பார்த்திருப்பாங்க, சப்ஜெக்ட்ஸ் சரியா வராது, ரிசல்ட் வந்திருக்காது, அடடா இந்த ஃபீல்டு இது செட் ஆகாது அப்படின்னு அடுத்த ஜாப் போவாங்க. இன்ஃபேக்ட் இது எல்லாருக்கும் நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. 2000க்கு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் பெரிய உத்வேகத்துல பயங்கரமா பண்ணணும்னு இறங்கினேன். முடியல ஃப்ரெண்ட்ஸ். 3 மாசத்துல 2 பாலிசி கூட பண்ண முடியல. பேக் டு பேவ்லியன்ட்டு டெய்லி வேஜஸ் ஒர்க்குக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துதான் ரீஸ்டார்ட் பண்ணி இந்த தொழில பெருசா சாதிச்சோம். அப்ப கீப் ஆன் ஸ்கிப்பிங். ஃபெயிலியர் ஆவறது, மத்தவங்க நோ சொன்ன உடனே அடடா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்றது, ப்ராடக்ட் தெரியாதது, எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு கத்துக்காதது, இதெல்லாம் கீப் ஆன் ஸ்கிப் ஆகும். அடுத்த தொழில் அடுத்த தொழில் அடுத்த தொழில். இது என்ன பிரச்சனைனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே நிரந்தரமா ஒரு விஷயத்த கத்துன்னு ப்ரொஃபஷனலா மாறி பெருசா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்களும் கீப் ஆன் ஸ்கிப் ஆவறீங்களான்னு பாருங்க. நான் உலகத்துல எப்பவுமே சொல்றதுதான், எல்லா தொழிலும் பெஸ்ட் தொழில், டவுட்டே கிடையாது. தொழில் செய்யறவங்க தான் தப்பா தொழில் செய்து பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, ஜெயிக்காம போறாங்க. அதனால இன்சூரன்ஸ் ஒன் ஆஃப் த கோல்டு மைன், அதுல டவுட்டே கிடையாது. பல ஆயிரம் இல்ல, லட்சம் இல்ல, கோடிகள்ல சம்பாதிக்கலாம். எக்ஸாம்பிள் நாங்களே இருக்கிறோம். ஆனா அதை தப்பா செய்யறதுனால ஸ்கிப் ஆகி இருப்பாங்க, எங்கேயுமே நிலையா இருக்க மாட்டாங்க. இது ஒரு வகையான ஏஜென்ட். செகண்ட் டைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜா இருப்பாங்க. ஒரு பிசினஸ்குள்ள உள்ள வருவாங்க, ஓரளவு ஜெயிச்சிருப்பாங்க, நல்லா ஓரளவு வளர்ந்துருப்பாங்க, ஆனா மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிருக்க மாட்டாங்க. என் கேரியர்ல பாத்தீங்கன்னா, என் கூட டிராவல் பண்ணி 20 வருஷமா கூட வர ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்துக்கிறேன். அவங்க சஃபிஷியண்டா ஒரு 20,000 30,000 அப்படின்றதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகி இன்னும் இதே ப்ரொஃபஷன்ல ஆவரேஜா இருக்கிறாங்க. வெளியும் போக மாட்டாங்க, உள்ளேயும் பெருசா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இது ஆவரேஜ் டைப்ல இருக்கிற செகண்ட் டைப் ஏஜென்ட். இங்க நீங்க இருக்கிறீங்களா திங்க் பண்ணி பாருங்க. தேர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிவிஜுவலா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பிரான்ச்சுக்குள்ள ஒரு மாடலா இருப்பாங்க, ஓரளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. பிரான்ச்சுக்குள்ள நடந்து போனா 10 பேர் அழகா இந்த ஏஜென்ட் மாதிரி வரணும் பண்ற மாதிரி இண்டிவிஜுவல் சக்சஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு கிளப் மெம்பரா இருப்பாங்க, நல்ல கிளப்ல இருப்பாங்க, எப்படா ஒரு முறை எம்ஜிஆர்டி பண்ணியிருப்பாங்க, நல்ல விஷயம் நல்லா பேசுவாங்க, திறமையா இருப்பாங்க, இண்டிவிஜுவலா சக்சஸா இருப்பாங்க. ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 10 முறை எம்டிஆர்டி கூட ஆயிருப்பாங்க, லாக்ஸ்ல சம்பாதிப்பாங்க, நேம் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் சக்சஸ்ஃபுல் ஏஜென்டா இருப்பாங்க. ஆனா எங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இது 3வது விதமான ஏஜென்ட். ஃபோர்த்து சக்சஸ்ஃபுல் மாடல். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி வரணும்,
அப்படின்னு ஒரு மாடலா இருப்பாங்க, பிரான்ச்சுக்கு ஒரு மாடலா இருப்பாங்க, டிவிஷனுக்கு ஒரு மாடலா இருப்பாங்க, ஏன் ஜோனுக்கு ஒரு மாடலா இருப்பாங்க, ஆல் இந்தியா ரேங்கிங் லிஸ்ட பார்த்து இருப்பாங்க. அவங்களோட இன்கம்லாம் டெஃபினட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் லேக்ஸ் டு க்ரோர் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்களோட திங்கிங்கே ஆல் இந்தியா டாப்பர்ல இருக்கும். ஸோ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மாடலா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், கண்டிப்பா WMDRT, கேலக்ஸி கிளப் மெம்பர், COT, TOT அப்படின்னு லேக்ஸ்ல எவ்ரி மந்த் பிசினஸ் பண்ணின்னு ஒரு பெரிய மாடலா இவர மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஃபோர்த் டைப் சக்சஸ்ஃபுல் மாடலா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததுதான் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன். இவங்க பாத்தீங்கன்னா பல வகையில பிரான்ச்சஸ் மாதிரி பிரான்சைஸ் கொடுக்குறாங்க தெரியுங்களா, நீங்க பார்த்திருப்பீங்க. காஃபி டே, கருப்பட்டி காபி, இந்த மாதிரி இன்சூரன்ஸே ஒரு பிசினஸ் எக்ஸ்பான்ஷனா பண்ணுவாங்க. ஸ்டேட் வைஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பல ஏஜென்ட்டுங்க குறைந்தபட்சம் ஸ்டேட் வைஸ் பிசினஸ் பண்றவங்க எனக்கு தெரியும். இவங்களோட இன்கம்லாம் பல வகையில குரோர்ல இருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் தான், இந்த 5 வகையான ஏஜென்ட்ஸ்ல நம்ம எங்க இருக்கிறோம், நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருந்து எங்க போறோம்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறேன். எல்லாருமே ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்றோம். இன்சூரன்ஸ் தொழிலை பொறுத்த வரைக்கும் யாருமே காலேஜ்ல முடிச்சிட்டோ இல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில முடிச்சிட்டோ வந்து ஏஜென்சி எடுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரோல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு பல பேர் பல கோடிகள்ல சம்பாரிச்சு பெரிய எக்ஸ்பான்ஷனோட இருக்கிறாங்க. நான் உங்களை கேட்கறது, எங்க இருக்கிறோம், எங்க இருந்து எங்க மாற போறோம்? நீங்க மாறத்துக்கு ரெடினா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பல விதமான கோர்ஸ் நடத்துறோம். உங்களுக்கே தெரியும், எங்களோட மிகப்பெரிய சக்சஸே இந்த கான்செப்ட் செல்லிங் தான். 1 2 இல்ல, 58 MDRT நான் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்களோட சக்சஸ் ஸ்டோரிய கண்டினியூஸா தொடர்ந்து பல வகையில நீங்க கேட்கிற விதத்திலையும் சரி, நான் ஜெயிச்ச எக்ஸாம்பிள்ஸும் சரி பேசுறது தான் இந்த சேனலோட நோக்கம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். எங்க இருந்து இங்க வந்தோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, இங்க இருந்து எங்க போறோம். That will be a remarkable question. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து ஜெயிக்கலாம்.